கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் முத்திலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளும் வேதத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தேவனே உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேக மனுஷனை நம்பி வெட்கப்பட்டு போயிடுறாங்க. ஒருவேளை உடம்பிறந்தவர்களை நம்பி, குடும்பத்துல நண்பர்களை நம்பி, அநேகரை நம்பி, சில பாருங்க, சில கட்சிக்காரங்களை நம்புவாங்க, அதிகாரிகளை நம்புவாங்க, தலைவர்களை நம்புவாங்க, வேலை வாங்கி தரோன்னு சொல்லுவான், பணத்தை வாங்குவான். ஆனா அவனை நம்பிடுவாங்க. அவனை நம்பி அவனுடைய கரத்துல பணத்தை கொடுத்து விடுவாங்க. ஆனா அவன் ஏமாத்தி விடுவான். ஆனால் வேதவசம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உண்மையே நம்புகிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எந்தெந்த விஷயத்துல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க அவரை நம்புவீர்களோ, நான் நம்புற காரியம் அவராலே வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவரை மட்டும்தான், அவர்தான் மட்டும் நம்புங்க. அவரதே நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறீர். நான் என் கணவனை நம்பினேன், என் மனைவியை நம்பினேன், என் பிள்ளைகளை நம்பினேன்னு சொல்லி நம்பாதங்க. தேவாதி தேவனை மட்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்புங்க. உலகத்துல எந்த மனுஷனும் மனம் மாறிடுவான். தெய்வ பிள்ளைகளே, பணம் இருக்கும்போது பெருசாக பேசுவான், இல்லாத காலத்துல நீங்க ஐயோ அவர்கிட்ட நான் பணம் கேட்டிருக்கேன், நிச்சயமாக தருவாருன்னு சொல்லி இந்த நாள்ல நீங்க ஏங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை நம்பதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்குது நல்லது என்று வேதவசனம் சொல்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என்னென்ன விஷயத்துல நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு என் தேவைகளை நீர் சந்திக்கணும்ப்பா. எனக்கு படிப்புல, ஊழியத்துல, வேலையில, தொழில ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு கிருபையால் இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, நிச்சயமாக நீங்க வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நேற்று என்று மாறாத தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற சகோதரே சகோதரி, அவருடைய வல்லமை நிச்சயமாக இறங்கும். அவரை மட்டும் நம்புங்க, மனுஷனை நம்பாதங்க. தேவ பிள்ளைகளே, மனுஷன் மனம் மாறுவா, ஆனா அவரு மாற மாட்டா. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரரை நம்புவாங்க, அவர் ஜெபம் பண்ணா எனக்கு விடுதலை ஆயிரும்னு சொல்லி. அந்த அதிகாரியை நம்புவாங்க, அவர் எனக்கு அது கட்டாய உதவி செய்வார்னு சொல்லி. அந்த தலைவர் உதவி செய்வார், அவர் நம்முடைய குடும்பக்காரர் என்றெல்லாம் சொல்லுவாங்க, உறவினர்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே, நீ யாரை நம்பினாலும் உன் கதை பலிக்காது. ஆனா உன்னையும் என்னைக்கும் படைத்த வானாதி தேவாதி தேவனை தாவீது ராஜா மனுஷனை நம்புறதே இல்லை. அதனாலதான் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி. எந்த விஷயத்துல வெட்கப்பட்டு போகக்கூடாது. அந்த தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டு தேவ பிள்ளையே, நீ அவரை நம்புனா எந்த விஷயத்துல வெட்கப்பட்டு நீ போவதில்லை. மனுஷனை நம்பினா நீ வெட்கப்பட்டு போயிடுவாய். தேவ பிள்ளைங்க, நீ வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். அப்படி என்றால் அவர் நம்பு. தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோத்திரம்ப்பா, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் சொல்லி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே இன்னைக்கு இந்த விஷயத்துல உண்மையே நம்புகிறோம், நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி கிருபையா நீ இறங்கும்படியா செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வல்லமை இறங்கட்ட இயேசுவின் நாமத்தால உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழியெடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அவரை நம்புக, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you.